கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று நம் கிருபையின் வார்த்தைக்கு தியானமாக சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். உம்முடைய இரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். வசனத்தை நாம் தியானிக்கும் போது 3 காரியங்கள் தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு நன்கொடைகளாக காணப்படுகிறது. முதலாவது கர்த்தருடைய கேடகம், இரண்டாவது கர்த்தருடைய வலதுகரம், மூன்றாவது கர்த்தருடைய காருண்யம். கர்த்தருடைய கேடகம் என்று சொல்லும்போது ஒரு பாதுகாப்பை குறிக்கிறது. ஒரு யுத்த வீரன் போருக்கு செல்லும்போது கேடகத்தை பிடித்து கொள்ளும்போது ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கிறது. அதுபோல் நமக்கும் யுத்தங்கள் காணப்படுகிறது. நாமும் ஒரு யுத்த வீரர்களாய் உலகம், மாமிசம், பிசாசு என்பவர்களுக்கு விரோதமாக நாம் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறோம். துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளோடும் உங்களுக்கு போராட்டம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்படி போராட்டங்களை நாம் ஜெயிக்க நாம் பிசாசோடு யுத்தம் பண்ண நமக்கு கேடகம் தேவை. கர்த்தர் நமக்கு பெரிய கேடகமாக இருக்கிறார். நீதிமொழிகள் 30:5 சொல்லப்பட்டிருக்குது, தம்மை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். யாரெல்லாம் அவரை பற்றி கொள்கிறார்களோ அவர்களுக்கு அவர் கேடகமாக இருக்கிறார். கிறிஸ்து நமக்கு மிகப்பெரிய கேடகமாக இருக்கிறார். நமக்கு வர வேண்டிய ஆக்கினையை, நமக்கு வர வேண்டிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார், சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார். நம்முடைய மீறல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து நம்முடைய தண்டனைகளை தடுத்து நிறுத்தும்படி அவர் பெரிய கேடகமாக இருக்கிறார். நமக்காக அவர் சிலுவையிலே பலியானார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டிகளின் கீழே அடைக்கலம் போவார், அவர் சத்தியம் பரிசயம் உனக்கு கேடகமாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே கிறிஸ்து நமக்கு கேடகமாக இருக்கிறார். இரண்டாவது பார்க்கும்போது கர்த்தருடைய வலதுகரம். கர்த்தருடைய கரத்தை நோக்கி பாருங்கள், அது ஓங்கிய புயம், பலத்த கரம். சங்கீதம் 136 சொல்லப்பட்டது, ஓங்கிய புயத்தாலும் தம்முடைய பலத்த கரத்தினாலும் எகிப்திலிருந்து ஜனங்களை அற்புதங்களை செய்து தம்முடைய ஜனத்தை என்ன செய்தார், அங்கிருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து கொண்டு வந்தார் என்பதை நாம் பார்க்கலாம். மோசே கூட சொல்கிறார், அவர் சாகும்போது இஸ்ரேல் ஜனங்களை கர்த்தருடைய ஓங்கிய புயத்துக்குள்ளே அவருடைய கரத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறார். உபாகமம் 33:27 பார்க்கும்போது, அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாம் வழி நடத்தி வந்த இஸ்ரேல் ஜனங்களை கர்த்தருடைய கரத்துக்குள்ளே அவர் ஒப்புவிப்பதை நாம் பார்க்கலாம். தேவனுடைய கரம் நம்மை பாதுகாக்குது, நம்முடைய கேடகம் நம்மை பாதுகாக்கிறது, கர்த்தருடைய கரமும் நம்மை பாதுகாக்கிறதா இருக்கிறது. மூன்றாவது பார்க்கும்போது கர்த்தருடைய காருண்யம். உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும் என்று தாவீது ராஜா மகிழ்ச்சியோட சொல்வதை நாம் பார்க்கலாம். ஏனென்றால் ஆடுகள் மேய்த்த அவனை கர்த்தர் என்ன செய்தார், சிங்காசனத்தில் அமர வைத்தார், அவனை பெரியவனாக்கினார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கே ஒரு மிகப்பெரிய ராஜாவாக அவரை என்ன செய்தார், மாற்றினார். ஆகவே அவருடைய காருண்யம் எவரையும் மேன்மைப்படுத்தும், எவரையும் உயர்த்தவும் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. சங்கீதம் 5:12 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தாவே நீ நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்கிறீர். காருண்யம் ஒரு கேடகத்துக்கு ஒப்பிடப்பட்டிருக்குது. காருண்யத்தினால் நம்மை பாதுகாக்கிறார், நம்மை உயர்த்துகிறார். ஆகவே இந்த மூன்றும் நம்மை பாதுகாக்கிற வல்லமை உள்ள ஆயுதங்களாக காணப்படுகிறது. ஆகவே நாம் தேவனை அண்டிக் கொள்வோம், அவரை பற்றி கொள்வோம். அவருடைய கேடகம், அவருடைய வலதுகரம், அவருடைய காருண்யம் நம்மை பாதுகாத்து வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.